தேவன் வார்த்தையாகவே இருக்கிறார். வார்த்தையை அன்றி தேவன் இல்லை என்பதை திட்டமாய் நீங்கள் தெரிந்து விடுங்கள். இயேசு கிறிஸ்துவ மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக வரல, மனிதர்களுக்கு நன்மையை கொடுப்பதற்காக வந்தார். நம்பிக்கையே இல்லைன்னு சொன்னா நம்பிக்கை இருக்கிறது, அது தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர் பார். எந்த தீமைக்கு அவர் காரணர் அல்ல, எந்த பிரச்சனைக்கு அவர் காரணர் அல்ல. நிச்சயமாகவே நமக்கு ஒரு முடிவு இருக்கிறது. என்னன்னு கேட்டா அது வெற்றி தான். சொல்லுவோம், தேவன் அவருடைய வார்த்தையை கொண்டு என்னோடு பேசுகிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி என்னை குணமாக்கி என்னை அழிவுக்கு தப்புவிக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவன் அவருடைய வசனத்தை அனுப்பி என்னை குணமாக்கி என்னை அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஆமென். வாசிப்போம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 30-31 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஜெபிப்போம். தகப்பனே, ஜீவ வார்த்தைகளுக்கு நேராக நாங்கள் வருகிறோம். தேவாவியானவர் ஜீவ வசனங்களை கொண்டு கர்த்தாவே எங்களோடு பேசுகிறீர். கர்த்தாவே, எங்களுடைய செவிகள் கவனிக்கிறதா இருக்கட்டும், எங்களுடைய இருதயம் உணர்கிறதா இருக்கட்டும். உம்முடைய பிரமாணங்களை கர்த்தாவே கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, வார்த்தைகளை எங்கள் மத்தியிலே அனுப்பி தருகிறபடியால் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த ஆராதனைக்கு புதிதாக வந்திருக்கிறவர்களே அன்போடு வரவேற்கிறோம். தொடர்ந்து வாருங்கள். இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள். சத்திய வசனத்தின் மூலமாக இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள். இயேசுவை அறிகிற அறிவு உங்களை வாழ வைக்கும். வேதத்திலே தாவீது என்கிற பக்தன் இவ்விதமாக சொல்லுகிறான், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஆங்கிலத்திலே, the Lord is my shepherd, I shall lack nothing. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறான். பாருங்க, மனுஷனுடைய வாழ்க்கை பல அம்சங்களை உடையதாக இருக்கிறது. மனுஷன் ஆவியாக இருக்கிறான், அவனுக்கு ஒரு மனது அல்லது ஆத்மா இருக்கிறது. அவன் சரீரத்திலே கூட இருக்கிறான். அவனுக்கு குடும்பம் என்கிற ஒரு பந்தம் இருக்கிறது. அவனுக்கு பொருளாதார தேவை என்கிற ஒரு அம்சம் இருக்கிறது. அவன் ஒரு சமுதாயத்திலே, தன்னை சுற்றி இருக்கிற ஒரு சமுதாயத்திலே அவன் வாழுகிறான். இப்படி பல அம்சங்கள் நிறைந்தது தான் மனுஷனுடைய வாழ்க்கை. இந்த எல்லா அம்சங்களும் நிறைவுள்ளதாயும் ஆசீர்வாதம் நிறைந்ததாயும் இருக்க வேண்டும் என்று தேவன் மனிதனை படைத்தார். பாருங்க, ஆதியிலே மனிதன் தேவனுடைய அரசாட்சிக்கு கீழே இருந்தபோது அவனுக்கு ஒரு குறைவும் இல்லை, எல்லாம் நிறைவாக இருந்தது என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆனா பாவத்துக்கு இடம் கொடுத்து பாவத்தை தன்னுடைய வாழ்க்கையில் அனுமதித்ததுனால எல்லாம் கெட்டு போச்சு. எல்லாம் வாழ்க்கையின் அம்சங்கள் எல்லாமே குறைவுபட்டு போனது. இப்போ மனுஷனுடைய வாழ்க்கையில நிறைவு உண்டாக வேண்டும். தேவனுடைய நன்மைகள் மனுஷனுடைய வாழ்க்கையை நிரப்ப வேண்டும் என்றால் மனுஷன் பாருங்க, அவனுக்கு தேவனோடு ஒரு சந்திப்பு ஏற்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஏன்னா பாவம் தேவனை விட்டு மனுஷனை பிரிச்சிருச்சு. தேவன் மனிதனை விட்டு போனபடியினாலதான் இவ்வளவு குறைவுகள். ஆகவே மனுஷனுடைய வாழ்க்கை நிறைவுள்ளதாக மாற வேண்டுமானால் மனிதன் மறுபடியும் தேவனை சந்திக்க வேண்டும், அல்லது தேவன் மனிதனை சந்திக்க வேண்டும். மனிதனுக்கும் தேவனுக்கும் ஒரு சந்திப்பு ஏற்பட வேண்டும். இப்படி ஏற்படும் போது பாருங்க, மனக்கண்கள் திறக்கப்படுகிறது. மனிதன் தேவன் என்னார் என்கிற ஒரு அறிவுக்குள்ளே வருகிறான். இயேசுவை உள்ளத்திலே ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறான். தேவன் மனிதனுக்குள்ள வந்த மாத்திரத்தில் அருமையானவர்களே, வாழ்க்கை நிறைவுள்ளதாக மாறுகிறது. பாருங்க, நடுராத்திரியில் கரண்ட் இல்லாமல் இருந்தபோது டக்குன்னு கரண்ட் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி
பாருங்க, இருள் நிறைந்த மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ள ஒளியின் தேவன் வருகிறார். இயேசு வரும்போது வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள்லாம் மாறி நிறைவு உண்டாகிறது என்று வேதம் சொல்கிறது. பாருங்கள், சங்கீதக்காரன் அப்படிப்பட்ட ஒரு சந்திப்பை அவன் பெற்றிருக்கிறான். ஆகவேதான் சொல்லுகிறான், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தர் மெய்ப்பராய் இருக்கிறான்னு சொல்லல, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். அப்படின்னா அவருக்கும் அவனுக்கும் ஒரு சந்திப்பு ஏற்பட்டிருக்கிறது. அவரை அவன் ஏற்றுக்கொண்டிருக்கிறான் என்ற அர்த்தம். பாருங்க, தனிப்பட்ட ரீதியிலே ஒவ்வொருவருடைய உள்ளத்துக்குள்ளேயும் வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்னைக்கு பாருங்க, மின் விளக்குகள் இருக்குது. மின் விளக்குகள் பொதுவான இடத்துல எரிஞ்சிட்டு தான் இருக்கும். பொதுவான இடத்துல மட்டும்தான் எரியும். அப்படின்னா அதுல அதிக பிரயோஜனம் இல்லை. பாருங்க, மின் விளக்குகள் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் எரியலாம் என்று வரும்போது தான் எல்லாரும் பிரயோஜனம் அடைகிறார்கள். அதே போல பாருங்க, தேவன் எல்லாருக்கும் பொதுவா இருப்பதை விரும்பல. அவரு ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் பிரவேசித்து ஒவ்வொருவருக்கும் அவர் ஆண்டவராயிருக்க விரும்புகிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதனாலதான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, மகனே உன் இருதயமாகிய வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுக்குள்ளே பிரவேசிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, இயேசு வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்கும் போது வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளும் நிறைவாகிறது. வாழ்க்கையின் அம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஆகவே இதுவரைக்கும் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இங்கே இருப்பீர்களானால், இயேசுவே என் உள்ளத்துக்குள்ளே வாரும், நீர் என் ஆண்டவர் என்று சொல்லி கர்த்தருடைய அன்பின் அழைப்புக்கு பாருங்க இணங்குங்கள். கர்த்தரை உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கை நிறைவுள்ளதாக மாறுவதை காண்பீர்கள். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய மக்கள், அவர்களுக்கு இயேசு எல்லாமா இருக்கிறார் இல்லையா? அதான் நம்ம வாசிக்கிறோம். இயேசு எப்படி இருக்கிறாரா? அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமா இருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவே தேவனால் எனக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமா இருக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், இயேசுவே எனக்கு தேவனால் ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமா இருக்கிறார். இயேசுதான் நமக்கு எல்லாமா இருக்கிறாரு. ஜீசஸ் இஸ் மை ஆல். ஒரு பாட்டு பாடுவாங்க இல்லையா? எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவேன்னு பாடுவாங்க இல்லையா? பாருங்க, எத்தனை பேர் அதை உணர்ந்து பாடுறாங்கன்னு தெரியல. ஆனா உணர்ந்து பாடினா அதனால ரொம்ப பிரயோஜனம் உண்டாகும். பாருங்க, ஏன்னா இயேசு நமக்கு எல்லாமா இருக்கிறார். சில மனைவிமார் பாருங்க, அவங்க தங்களுடைய கணவரை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க, என்னுடைய கணவர் தான் எனக்கு எல்லாம் அப்படிம்பாங்க. ஏன்னா அவர் அன்பானவர், நல்லவர், மனைவியை நல்லா வச்சுக்கிறாரு. ஆகவே அந்த அம்மா என் கணவர் தான் எனக்கு எல்லாம் அப்படிங்கிறாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா மனைவிகளும் அப்படி சொல்ல மாட்டாங்க. அன்பான கணவரை, நல்ல கணவரை உடையவர்கள் தான் அந்த மாதிரி என்ன செய்யறாங்க, சொல்லுகிறாங்க. நான் சொல்லுகிறேன், அருமையானவர்களே, நம்முடைய இயேசு இருக்கிறாரே, இவரை போல ஒரு நல்ல ஹஸ்பண்டை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. சபையாகிய மணவாட்டியை நேசிக்கிற ஒரு நல்ல ஆத்ம மணவாளன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வாசிக்கலாம், எபேசியர் புஸ்தகம், எபேசியர் 5 31, 32 ஐயா வசனங்களை பாருங்க. இதன் நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். பாருங்க, கணவன் மனைவியினுடைய உறவை எடுத்து காண்பிச்சு அதன் மூலமாக சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் எப்படிப்பட்ட உறவு உண்டாயிருக்கிறது என்பதை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிறாரு. கவனிங்க, கணவன் மனைவி உறவு நிழல் தான். ஆனால் கிறிஸ்துவுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு இருக்குதே, இதுதான் அருமையானவர்களே நிஜம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, அவர்தான் சிறந்த ஆத்தும மணவாளன். கவனிங்க,
அவரை போல இன்பமானவர் யாரும் கிடையாது, அவரை போல இனிமையானவர் யாரும் கிடையாது, அவரை போல பாருங்க மகிமையானவர் யாரும் கிடையாது, அவரை போல அழகில் சிறந்தவர் யாரும் கிடையாது. இந்த கர்த்தரை ஆண்டவராக பாருங்க கொண்டிருக்கிற மக்கள் பாக்கியவான்கள். இந்த கர்த்தர் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார் என்பது எவ்வளவு பெருமைக்குரிய விஷயம். அதுல பெருமை பாராட்டுறீங்களா? இயேசு என் ஆண்டவராக இருக்கிறார். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின இயேசு என் ஆண்டவராய் இருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை போல பாக்கியவான்கள் யாருமே கிடையாது. ஒன்றான மெய் தேவனாகிய இயேசுவை அவர்கள் உடையவர்களாய் இருக்கிறார்கள். ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவோம். ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசி பார்த்தீங்கன்னா அங்க பாருங்க சில மக்கள் மனிதர்களை கடவுளா வணங்குறாங்களாம். மனிதர்களை கடவுளா வணங்குறாங்க. சில ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்க மிருகங்களை கடவுளா வணங்குறாங்களாம். ரோமர் 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. மிருகங்களை கடவுளா வணங்குறாங்களாம். இன்னும் சில ஆட்கள் பறவைகளை கடவுளா வணங்குறாங்களாம். இன்னும் சில ஆட்கள் ஊரும் பிராணிகள் ஊரும் பிராணிகளை கடவுளா வணங்குறாங்களாம். மக்கள் எப்படி எப்படியோ திசை மாறி கடவுள் யாருன்னே தெரியாம எதையோ வணங்கி கொண்டிருக்கும் போது நாம ரட்சிக்கப்பட்ட நாம மெய்யான பாருங்க தேவனாகிய ஜீவனுள்ள ஆண்டவரை உடையவர்களாக இருக்கிறோம். அவரை வணங்குகிறோம். இயேசுவை ஆண்டவராக நாம் வணங்குகிறோம். எத்தனை பெரிய பாக்கியம் அருமையானவர்களே. இந்த இயேசு யார்? திருப்போம் ரோமர் 9ஆம் அதிகாரம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 5வது வசனம் பாருங்க. பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கும் மேலான தேவன். ஆமென். பாருங்க, exalted, supreme over all, God, blessed forever. உயர்த்தப்பட்டவர், எல்லாருக்கும் மேலானவர், கடவுள், ஆசீர்வதிக்கப்பட்டவர், என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அப்படிப்பட்ட சர்வத்துக்கும் மேலான அருமையானவர்களே தேவனை இயேசுவை நாம உடையவர்களா இருக்கிறோம். அவருக்குள் இருக்கிறோம், அவருக்குள் பிழைக்கிறோம், அவருக்குள் அசைகிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாரும் சொல்லுவோம், நான் இயேசுவுக்குள் இருக்கிறேன். இன்னொரு முறை சொல்லுவோம், நான் இயேசுவுக்குள் இருக்கிறேன். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. உலகத்துல 2 பிரதிநிதிகள் இருக்கிறாங்களாம். ஒன்னு ஆதாம், அடுத்தது இயேசு. இந்த 2 பிரதிநிதிகள் தான் இருக்கிறாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் ஒன்னு ஆதாமுக்குள்ள இருக்கிறாங்க, இல்லைன்னா இயேசுக்குள்ள இருக்கிறாங்க. ஒரு வசனத்துக்கு போவோம். 1 கொரிந்தியருக்கு போங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 15:22 பாருங்க. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். கவனிச்சிங்களா? ஆதாமுக்குள்ள இருக்கிற கூட்டம் இருக்குது, அதே நேரத்தில் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற கூட்டம் இருக்கிறது. ஆதாமுக்குள்ள இருக்கிறவர்கள் மரிக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவங்க பாருங்க செத்த நிலைமையில இருக்கிறாங்க. ஆனா கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்க, அவங்க ஆதாமுக்குள்ள இல்ல, ஆதாமுக்குள்ள இருந்தாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது கிறிஸ்துவுக்குள்ள நினைச்சிட்டாங்க, வந்துட்டாங்க. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவர்கள் பாருங்க உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள்னா ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். நாம ஆதாமுக்குள்ள இருந்தோம், மரிச்சு போய் கிடந்தோம். இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம், உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம், ஜீவனை உடையவர்களாக இருக்கிறோம். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்து கிடந்த உங்களை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார் கிருபையினாலே.
ரட்சிக்கப்பட்டீர்கள். பாருங்க, கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம், ஜீவனை உடையவர்களாக இருக்கிறோம். ஆகவே இயேசுவுக்குள்ளே இருக்கிறவர்கள், இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசுவினுடைய அரசாட்சிக்கு கீழே இருக்கிறவர்கள், அவர்களை போல பாக்கியவான்கள் யாருமே கிடையாது. எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவை தெய்வமாக கொண்டிருக்கிற நான் பாக்கியவான். இன்னொரு முறை சொல்லுவோம், இயேசுவை தெய்வமாக கொண்டிருக்கிற நான் பாக்கியவான். எத்தனை பேர் பாக்கியவான்கள்? இயேசு நம்முடைய ஆண்டவராக இருக்கிறபடியால் எல்லாரும் கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமா இருக்கிறார். 4 காரியங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஞானம் அவருக்குள்ளே இருக்கிறது, நீதி அவருக்குள்ளே இருக்கிறது, பரிசுத்தம் அவருக்குள்ளே இருக்கிறது, மீட்பு அவருக்குள்ளே இருக்கிறது. இந்த 4 நன்மைகளையும் பாருங்க, இயேசு உடையவராக இருக்கிறார். அந்த இயேசு இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிறார். அதுல முதலாவது விஷயம், இயேசு நம்முடைய ஞானமாகவே இருக்கிறார். இன்னைக்கு ஞானத்தை குறித்த சில குறிப்புகளை சொல்ல போறோம். பாருங்க, இயேசு நமக்கு ஞானமா இருக்கிறார். ஞானத்துக்கு எதிரான சக்தி எது? முட்டாள்தனம், இல்லையா? முட்டாள்தனத்தினுடைய முடிவு என்ன? தோல்வி. ஞானத்தினுடைய முடிவு என்ன? வெற்றி. தேவனுடைய மக்களை கவனிங்க. ஆண்டவர் நாம எல்லா விஷயங்களிலும் ஞானமுள்ளவர்களாய் நடந்து வெற்றி பெற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இங்க இருக்கிற யாரும், இயேசுவை ஏற்றுக்கொண்ட யாரும் தோற்று போகக்கூடாது. அருமையானவர்களே, எல்லாரும் வெற்றி பெற வேண்டும். ஆகவே ஞானத்தின் ஊற்றாகிய இயேசுவை தேவன் நமக்குள்ளே தந்திருக்கிறார். இயேசுவை உள்ளத்துல வச்சுக்கிட்டு ரட்சிக்கப்பட்டவங்க தோத்து போயிட்டாங்கன்னா அதை போல தேவனுக்கு அவமானம் எதுவுமே கிடையாது. தோற்று போகிறவர்களாக அல்ல, அருமையானவர்களை ஜெயிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும், வெற்றி பெறுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. பாருங்கள், இயேசுவை உடையவர்கள் வாழ்ந்திருக்க வேண்டும். இயேசுவை உடையவர்கள் எல்லா அம்சங்களிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே இந்த இயேசு பாருங்க ஞானத்தின் பொக்கிஷமாக இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. திருப்புங்க, கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம் பாருங்க. அவருக்குள், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம், ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. யாருக்குள்ள அடங்கி இருக்குது? இயேசுவுக்குள்ளே ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. பாருங்க, இயேசுவை போல அருமையானவர்களே ஒரு ஞானி இந்த உலகத்துல யாரும் கிடையாது. தேவனுடைய மக்களை கவனிங்க. இன்னைக்கு நமக்கு உலக பிரகாரமான பெரிய பொக்கிஷங்கள்லாம் ரொம்ப இல்லாம இருக்கலாம். ஆனா உலகத்திலேயே பெரிய பொக்கிஷம் இயேசு. அவர் நமக்குள்ள என்ன செய்யறாரு? இருக்கிறாரு. ஆகவே நாம் ஞானமாகிய இயேசு என்கிற பொக்கிஷத்தை உடையவர்களாக இருக்கிறோம். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு அருமையான நம்முடைய வாழ்க்கை உயரும். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, ஞானத்தை உடையவர்கள் அவங்க எவென்ச்சுவலா பாருங்க காலவட்டத்தில் அவங்க பெரிய பணக்காரர் ஆயிடுவாங்க. ஞானத்தை உடையவர்கள் காலவட்டத்தில் பெரியவர்கள் ஆயிடுவார்கள், உயர்ந்து விடுவார்கள். காத்தடிச்ச பந்த ஒரு ஆளு தண்ணிக்குள்ள கொண்டு போய் வச்சு அடியில வச்சுட்டு இவர் மேல வந்தார்னா இவர் வர்றதுக்குள்ள அது மேல வந்துடும், இல்லையா? அதே போல அருமையானவர்களே, இயேசுவாகிய ஞானத்தை உடையவர்கள் அவர்களை யாரும் கீழே போட்டு அமைக்க வைக்க முடியாது. கண்டிப்பா அவங்க மேல வந்துருவாங்க. ஏன்னா வேதம் சொல்லுறது, நீ வாளாகாமல் தலையாவாய், நீ கீழாகாமல் மேலாவாய். பாருங்க, தேவ ஞானத்தில் நடக்கிற தேவனுடைய ஜனங்கள் ஒரு போதும் தோற்று போக மாட்டாங்க. தோல்விங்கிற பேச்சுக்கே இடமில்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, இயேசுவுக்குள்ளே ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கிறது. ஆகவே இயேசுவாகிய
அந்த தேவ ஞானத்தை நான் உடையவனாக இருக்கிறேன். பெரிய பொக்கிஷம் எனக்குள்ளே இருக்கிறது. என்னை போல பணக்காரன் எவனுமே கிடையாது. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பணம்னா இந்த பேப்பரு அதை பற்றி நான் பேசல. ஞானமாகிய பொக்கிஷத்தை உடையவர்கள் அவங்க தான் ரியல் ரிச் பீப்புள். பாருங்க, இயேசுவை பற்றி ஏசாயாவின் புஸ்தகத்தில் விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. திருப்போம் ஏசாயா 52:13 பாருங்க. இதோ என் தாசன் எப்படி நடப்பார்? ஞானமாய் நடப்பார். அவர் உயர்த்தப்பட்டு மகா மேன்மையும் மகா உன்னதமுமாயிருப்பார். பாருங்க, இயேசுவை பற்றி சொல்லப்படுகிறது. பிரதானமாக அவர் ஞானமாய் நடப்பார். சின்ன வயசுல இருந்தே பாருங்க, அவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமுமா இருப்பார். இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறார் இயேசு, இல்லையா? பிதாவினுடைய வலது பார்சத்துல உட்கார்ந்து இருக்கிறார் வேதம் சொல்லுறது. உயர்த்தப்பட்டு பாருங்க, மேன்மையும் மகா உன்னதமுமா இருக்கிறார். ஏன்? ஞானமா நடந்ததுனால, தேவ ஞானத்தில் நடந்ததுனால இன்னைக்கு உயர்த்தப்பட்டு மகா மேன்மையா இருக்கிறார். யாரும் அவரை நினைச்ச முடியாது, அசைக்க முடியாது. அதே போல அருமையானவர்களே, இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலக வாழ்க்கையில ஞானமாய் நடந்து உயர்த்தப்பட வேண்டும். பாருங்க, உன்னதமான ஒரு நிலைமையிலே அவர்கள் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். யாரும் அவங்கள தோற்கடிக்க முடியாது என்கிற ஒரு ஸ்தானத்திலே ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை தேவன் வைக்க என்ன செய்கிறார்? விரும்புகிறார். ஆகவே தேவ ஞானத்தை இயேசுங்கிற பேரிலே நமக்குள்ள என்ன செய்திருக்கிறாரு? தேவன் தந்திருக்கிறார். பாருங்க, அறிவு வேற, ஞானம் வேற. அறிவு என்றால் தகவல்களை சேகரிப்பது, இல்லையா? அதைத்தான் அறிவுன்னு சொல்றாங்க. ஞானம் என்பது சேகரித்த அறிவை நம்முடைய பிரயோஜனத்துக்காகவும் மற்றவருடைய பிரயோஜனத்துக்காகவும் பயன்படுத்தி வெற்றி பெறுவது. கவனியுங்கள், இதுதான் ஞானம். ஆகவே ஞானம் வெற்றியை கொண்டு வருகிறது. ஞானம் இல்லைன்னா அருமையானவர்களே, வெறும் அறிவு இருந்து பிரயோஜனம் இல்லை. உலகத்தில் அறிவாளிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. பேருக்கு பின்னால 7 டிகிரி இருக்குது. ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் எந்த வெற்றியும் கிடையாது. நிறைய அறிவு இருக்குது, படிச்சிருக்கிறாங்க. ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் விடுதலையும் ஆசீர்வாதமும் இல்லாமல் வாழுகிறார்கள். குடிக்க அடிமை, பொடிக்கு அடிமை, விரும்பத்தகாத காரியங்களுக்கு அடிமைகளாய் இன்னைக்கு இருக்கிறாங்க. அநேக படித்தவர்களுக்குள்ளே ஒரு கதறல் இருக்கிறது. என்ன கதறல்னா, நான் செய்யணும்னு நினைக்கிற நன்மையை என்னால் செய்ய முடியல, நான் செய்யக்கூடாத தீமையை போய் என்ன செஞ்சிடுறேன். எனக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி என்னை என்ன செய்யுது? டிரைவ் பண்ணுகிறது, என்னை உந்தி தள்ளுகிறது. விரும்புகிற நன்மையை செய்யாம வெறுக்கிற தீமையை போய் செஞ்சிடுறேன். நிர்பந்தமான நிலைமையில இருக்கிறேன் நான் என்கிற ஒரு கதறல் அருமையானவர்களே அநேகருக்குள்ளே இருக்கிறது. வாட் a wretched man I am. நிர்பந்தமான நிலைமையில இருக்கிறேன்னு சொல்லி அருமையானவர்களே இன்னைக்கு மனிதர்கள் சொல்லுகிறார்கள். படித்தவங்க, அறிவாளிகள். ஞானம் இல்லை. நல்லா கவனிங்க, ஒரு பணக்காரரை பற்றி கேள்விப்பட்டேன். பணக்காரர் இப்போ ரொம்ப படித்தவர் ஒருத்தர். அவர் சென்னையில் ஒரு சுவிசேஷ கூட்டம் நடந்துட்டு இருந்துச்சான். அப்படி சுவிசேஷ கூட்டம் நடந்துட்டு இருக்கும்போது இவர் பின்னால் ஸ்டேஜ் பக்கத்தில் வந்து பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. பிரசங்கியாரை பார்க்கணும், பிரசங்கியாரை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் பேசிகிட்டே இருக்கிறாராம். அங்கே இருக்கிற வேலை செய்கிற ஆட்கள்கிட்ட பேசிகிட்டே இருக்கிறாராம். இவர் சொன்னாராம், பிரசங்கியார் வந்து சர்வதேச பிரசங்கியார், பெரிய கூட்டத்துக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு, அவரெல்லாம் பார்க்க முடியாது. அதனால
நீங்கள் அவர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டுட்டு பாருங்கள், அவர் கடைசியில் எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுவார். ஜெபம் பண்ணிட்டு போங்க நீங்கள் அப்படின்னா பாருங்க, போவே மாட்டேங்கிறாராம். பிரசங்கரை பார்த்தே அவன் அப்படின்னு நின்றுட்டு இருக்கிறாராம். சரின்னு சொல்லி ஒரு சேரை போட்டு உட்கார வச்சுருந்தாங்களாம். கடைசியில் அந்த பிரசங்கியார்கிட்ட ஒரு பெர்மிஷன் வாங்கி ஒருத்தர் இந்த மாதிரி உங்களை பார்த்து உங்களோட பேசணுன்னே நிற்கிறாரு அப்படின்ன உடனே சரி அனுப்புங்கன்னு சொல்லி பிரசங்கர் சொன்ன உடனே பாருங்க, இவர் போனாராம். பிரசங்கர்கிட்ட போன உடனே சொன்னாராம், நிறைய படிச்சிருக்கிறேன், நிறைய பணம் இருக்குது, ஆனால் வாழ்க்கையில் எந்த விடுதலையும் இல்லை, வாழ்க்கையில் எந்த வெற்றியும் இல்லை, நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பிரசங்கியார்கிட்ட கேட்டாராம். பிரசங்கியார் சொன்னார், இயேசுவை ஏற்றுக்கொள் முதல்ல. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். பாருங்க, இப்படிதான் இன்னைக்கு நிறைய பாருங்க அறிவாளிகள் இயேசு இல்லாம விடுதலை இல்லாம இருக்கிறாங்க. ஆனா நாம இயேசுவை உடையவர்களா இருக்கிறோம். இயேசு நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு. இன்னும் சிலர் இருக்கிறாங்க, அவங்க எப்படின்னா அறிவு இருக்குது, படிச்சிருக்கிறாங்க, ஆனா குடும்பத்தை எப்படி நடத்தணும்னு தெரியல, பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்னு தெரியல, குடும்பத்தில் ஒரே சண்டை, ஒரே சச்சரவு, குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லை. இப்படி அருமையானவர்களே மக்கள் வாழ்கிறார்கள். ஏன்னா ஞானம் இல்லை, இயேசு இல்லை. இயேசு இருந்தா பைபிளில் போட்டிருக்குது, அவர் நமக்கு புத்தியை தந்திருக்கிறார். என்ன செய்யணும், எப்படி பேசணும், எதை சிந்திக்கணும், எப்படி நடந்து கொள்ளணும், எல்லாவற்றையும் நமக்கு போதித்து நம்மை நடத்தி நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறார் தேவனாய் அவர் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவே உமக்கு நன்றி. இன்னொரு முறை சொல்லுவோம், இயேசுவே உமக்கு நன்றி. இன்னொரு முறை சொல்லுவோம், இயேசுவே உமக்கு நன்றி. தேவ ஞானமாகிய இயேசு, அவரை நாம் உடையவர்களாக இருக்கிறோம். இன்னும் சில ஆட்கள் எப்படின்னா ஞானம் இல்லாம நடக்கிறதுல வரவுக்கு மிஞ்சி செலவு பண்ணுவாங்க. வரவு கொஞ்சமா இருக்கும், ஆனா அதை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. உங்க பாட்டில் செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. இது ஞானமான செயல் கிடையாது. எதிர் வீட்டுக்காரரு 2 வீலர் வாங்கிட்டாரு, அதனால நான் 4 வீலர் வாங்க போறேன். இப்ப 4 வீலர் வாங்க போறேன்னு சொல்ற ஆளுடைய நண்பர் வர்றாரு, சொல்றாரு, ஏங்க உங்கள்கிட்ட தான் ரூபாயே இல்லையே, நீங்க என்ன 4 வீலர் வாங்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு இவர் சொல்றாரு, கடன் வாங்கி வாங்க போறேன், நான் யாருன்னு காமிக்க வேணாமா? நான் அந்த ஆளோட குறைஞ்சாளா? அருமையானவர்கள், இப்படியெல்லாம் ஆட்கள் இருக்கிறாங்க, ஞானம் இல்லாம காரியங்களை செய்யறவங்க. கடைசியில் கடனை வாங்கியாச்சு, காரை வாங்கியாச்சு, கடனை கட்டுறதுக்கு வழி இல்லை. இப்போ கடன் கொடுத்தவங்க கொஞ்ச நாட்கள்ல காரை ஜப்தி பண்ணிட்டு போயிடுறாங்க. வாட் அ ஷேம்! என்ன அவமானமான ஒரு காரியம், என்ன துக்ககரமான காரியம். ஞானம் இல்லாமல் அருமையானவர்களே காரியங்களை செய்து மக்கள் தோற்று போகிறார்கள். ஆனால் ஞானமா காரியங்களை செய்தா வெற்றி மேல வெற்றி வந்து கொண்டே இருக்கும். இருக்கிறீங்களா அருமையானவர்களே? இந்த ஊழியங்கள் எல்லாம் பார்க்குறீங்க, ஜீவ வார்த்தை ஊழியங்கள். அருமையானவர்களே, 40 ஆண்டுகளுக்கு முன்பதாக 4 பேரை வச்சு ஒரு சின்ன வீட்டில் ஆரம்பித்த ஊழியம் படிப்படியாக பாருங்க, தேவனுடைய ஆலோசனையின்படி, தேவ ஞானத்தின்படி நடத்தி கொண்டே வந்திருக்கிறோம். இன்னைக்கு இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்குது பாருங்க. ஒரு கட்டத்தில் இடம் இருந்துச்சு, ஆனால் கட்டடம் இல்லை, கூரை ஷெட்டில் ஆராதிச்சுட்டு இருந்தோம். அந்த மாதிரி நேரத்தில் நிறைய கடன் வாங்கி ஒரு பில்டிங்கை கட்டிடலாம் என்கிற ஒரு சந்தர்ப்பமெல்லாம்
எங்களுக்கும் வந்தது. கவனியுங்கள். ஒரு நண்பர் ஒருத்தர் வந்தாரு. அவர் வந்து சொன்னாரு, எதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க, எதுக்கு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கிறீங்க, சரின்னு மட்டும் சொல்லுங்க, 10 லட்சம் ரூபாய் கடனை உடனே வாங்கி தரேன்னாரு. அன்னைக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி 10 லட்சம் வந்து இன்னைக்கு 50 லட்சம் மாதிரி. கவனிங்க. பெரிய பாஸ்டர் சொன்னாங்க, கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வரைக்கும் கூரை ஷெட்லயே தான் இருக்க போறோம். கர்த்தர் எங்களுக்கு கொடுப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தகுதிக்கு மிஞ்சி, திராணிக்கு மிஞ்சி கடனை வாங்கி பிசாசனுடைய கண்ணிக்குள்ள போய் சிக்கி வாழ்க்கையும் ஊழியத்தையும் இழப்பதற்கு நாங்க தயாரா இல்லை. ஒருவேளை கர்த்தருடைய வருகை மட்டும் பணமே வரலன்னாலும் திருப்தியோட சந்தோஷத்தோட கூரையிலே இருப்போம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க, அனுப்பி விட்டாங்க. அருமையானவர்களே, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இருக்கிறீங்களா? நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று தேவன் சொல்லி இருக்கிறாரு. ஆகவே அந்த வார்த்தைக்கு அடிபணிஞ்சு கர்த்தருக்காக நாங்க காத்திருந்தோம். பாருங்க, குறிப்பிட்ட வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. கர்த்தருடைய நேரத்தில் ஸ்டார்ட் பண்ண கர்த்தர் சொன்னாரு. ஸ்டார்ட் பண்ணோம். ஆச்சரியமா இருக்குது. நான் வந்து சில காரியங்களை என்னால் மறக்க முடியல. கர்த்தர் வானத்தின் கதவுகளை திறந்து இந்த கட்டடத்தின் தேவையெல்லாம் அற்புதமா சந்திச்சாரு. இன்றைக்கும் கர்த்தர் அருமையானவர்களே அற்புதமாய் தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு இவ்வளவு தூரம் சிறப்பா பண்ணிட்டு இருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த ஊழியத்துக்கு 1 ரூபா கடன் கிடையாது. இனிமே கடன் வாங்க போற அபிப்பிராயமும் கிடையாது. கவனியுங்கள். தேவ ஞானத்தின்படி செய்தால், காரியங்களை செய்தால் வெற்றி மேல வெற்றி வந்து கொண்டே இருக்கும். இருக்கிறீங்களா? இருந்தவர் ஆமென் சொல்லுங்க. தேவ ஞானத்தின்படி காரியங்களை செய்தால் தோல்வி என்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது. இயேசு நம்முடைய ஞானமா இருக்கிறார். மறுபடியும் எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், இயேசுவே தேவனால் எனக்கு ஞானமா இருக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், இயேசுவே தேவனால் எனக்கு ஞானமா இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியான சிலர்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு, எதை செஞ்சாலும் ஞானமா செய்ய, ஞானத்தை விட்டுறாத, தேவ ஆலோசனையை விட்டுறாத, ஞானத்தின்படி செய்வாயானால் சில பிரச்சனைகள் வரலாம், ஆனா ஜெயம் உனக்கு தான். நிரந்தரமாய் ஜெயிக்க கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். இப்போ ஞானமாய் இருக்கிற இயேசு இன்னைக்கு நமக்கு எப்படி இருக்கிறார்? இயேசு இன்றைக்கு எப்படி இருக்கிறார்? திருப்போம் யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. இப்போ 14வது வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். பாருங்க, இயேசு வார்த்தையாக இருக்கிறார் என்று நம்ம இங்கே பார்க்கிறோம். வார்த்தையாகி இயேசு மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இயேசு ஜீவிக்கிற வார்த்தை, இது எழுதப்பட்ட வார்த்தை. இது எழுதப்பட்ட வார்த்தை ஜீவிக்கிற வார்த்தையை நமக்கு என்ன செய்கிறது? வெளிப்படுத்துகிறது. எழுதப்பட்ட வார்த்தை இல்லைன்னா ஜீவிக்கிற வார்த்தையாகி இயேசுவை நாம் அறிந்து கொள்ளவே முடியாது. ஆகவே அருமையானவர்களே, இயேசு இன்றைக்கு ஜீவிக்கிற வார்த்தையாகவும் இருக்கிறாரு, எழுதப்பட்ட வார்த்தையாகவும் இருக்கிறாரு. பாருங்க, அவர் இன்றைக்கு நமக்கு ஞானமாக இருக்கிறார் என்று சொல்லுகிறதும் ஒண்ணுதான், அவருடைய வார்த்தை ஞானமாக இருக்கிறது என்று சொல்லுகிறதும் ஒண்ணுதான். உலக மக்களுடைய பிரச்சனை என்ன? உலக மக்களுடைய பிரச்சனை என்னன்னா, இயேசுவை வேண்டான்றாங்க, அவருடைய வார்த்தையை வேணான்றாங்க. ஆனா ஞானம் வேணும்னு சொல்லி என்ன செய்யறாங்க? தேடி அலைகிறாங்க. ஞானம் கிடைக்கவே கிடைக்காது. தேவ ஞானம்
மெய்யான ஞானம் இயேசுக்குள்ளதான் இருக்குது. இயேசுவை அன்றி மெய் ஞானத்துக்கு வேற வழியே கிடையாது. ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற நிறைய காரியங்கள் இருக்குது. பிசாசு அதை வச்சு மக்கள் என்ன செய்யறான்? ஏமாத்துகிறான். நிறைய பேர் ஏமாந்து போறாங்க. ஆனா மெய் ஞானம் இயேசுக்குள்ளதான் இருக்கிறது. ஆண்டவர் காலையிலே சொல்லுவோம் பாருங்க, இயேசுவை விட்டுட்டா மெய் ஞானத்துக்கு வழியே கிடையாது. யோபுவின் புஸ்தகத்துக்கு போங்க. யோபு 28ஆம் அதிகாரம் 12-13 ஐயோசனமாக பாருங்க. யோபு 28:12-13. ஆனாலும் ஞானம் கண்டுபிடிக்கப்படுவது எங்கே? புத்தி விளைகிற இடம் எது? அதன் விலை மனுஷனுக்கு தெரியாது. அது ஜீவனுள்ளவருடைய தேசத்தில் அகப்படுகிறது இல்லை. கவனிச்சிங்களா? ஜீவனுள்ளோடைய தேசத்துல ஞானத்தை கண்டுபிடிக்கவே முடியாது. அதாவது இந்த உலகத்துல ஞானத்தை, தேவ ஞானத்தை கண்டுபிடிக்கவே முடியாது. மக்கள் தேடி அலையிறாங்க. ஞானத்தை தேடுறேன்னு சொல்லி தேடி அலையிறாங்க. கடைசியில் கண்டுபிடிக்காமலே செத்து போயிடறாங்க. சோ கால்டு ஞானிகள்லாம் ஞானிகள் கிடையாது. உண்மையான ஞானிகள் யாரு பாருங்க? தேவன் அனுப்பின அந்த ஞானத்தின் பொக்கிஷமாகிய இயேசுவை உடையவர்கள் தான் உண்மையான ஞானிகள். அதனாலதான் விசுவாசிகளை பார்த்து சொன்னாரு, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். நீங்க ஞானிகள், நீங்க தேவனை உடையவர்கள். நீங்க முதலாவது அவருடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு எப்படி கொடுக்கப்படும்? கூட கொடுக்கப்படும் என்று இயேசு சொன்னார். ஆகவே அருமையானவர்களே, யோபு சொல்லுகிறான், ஞானம் அது எங்க கண்டுபிடிப்பீங்க? அது ஜீவனுள்ளவருடைய தேசத்தில் அகப்படுகிறது இல்லை. இப்ப நீதிமொழிகள் 2க்கு போவோம். நீதிமொழிகள் 2:6 வசனம் பாருங்க. கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவருடைய வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். ஞானம், அறிவு, புத்தி எல்லாமே அருமையானவர்களே வார்த்தைக்குள்ளே இருந்து வருகிறது. விலை மதிப்பில்லாத தேவ ஞானம் அருமையானவர்களே தேவனுடைய வார்த்தைக்குள்ளே புதைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. தேவன் அவருடைய ஞானத்தை வார்த்தைக்குள்ள வச்சு இந்த வார்த்தையை நம்ம மடியில தந்திருக்கிறாரு. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. இன்னைக்கு வீட்டில் ஆளாளுக்கு ஒரு பைபிள் இருக்குது இல்லையா? வீட்டில் 9 பைபிள் இருக்கிறதுனால பைபிளுடைய வேல்யூ சில நேரங்கள்ல நம்ம அதை உணராம விட்டுறோம். இயேசுனுடைய நாட்கள்லாம் பைபிள் எப்படி வாசித்தாங்க தெரியுமா? பைபிளை வாசிக்கணும்னா அவங்க தேவாலயத்துக்கு போகணும். தேவாலயத்துக்கு போய் அங்கே ஆசாரியன்ட்ட சாவியை வாங்கி ஸ்டோரை திறந்து தோல் சுருள்களை எடுத்துட்டு வரணும். பார்ச்மெண்ட்ஸ்ன்னு சொல்றாங்க. தோல் சுருள்களை எடுத்துட்டு வந்து பாருங்க, அதை வாசித்துட்டு அப்புறம் வீட்டுக்கு எடுத்துட்டு வர முடியாது. அது பாருங்க, கழுதையில் கட்டினாதான் அதை தூக்கிட்டு வர முடியும். வீட்டுக்கு எடுத்துட்டு வர முடியாது. அங்கேயே வாசித்துட்டு அப்புறம் ஸ்டோருக்குள்ள வச்சு பூட்டி சாவி ஆசாரியன்ட்ட கொடுத்துட்டு வரணும். இயேசு அப்படிதான் வேதத்தை வாசித்தாரு. கவனிங்கள், வீட்டில் இருந்துட்டு வேதத்தை வாசிக்கவே முடியாது. தேவனுடைய மக்களை கவனிங்க, இன்னைக்கு காலம் மாறி போச்சு பாருங்க. விலையேறப்பட்ட தேவனுடைய வார்த்தைகள், ஞான பொக்கிஷங்களை கர்த்தர் பாருங்க சின்ன பைபிள்ல பிரிண்ட் பண்ணி இன்னைக்கு நம்ம கையில தந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு செல்போன்ல சாஃப்ட் காப்பியா தந்திருக்கிறாரு இல்லையா? பைபிளை கூட தூக்கிட்டு போக வேண்டியதில்லை. இன்னைக்கு செல்போன்ல டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு பஸ்ஸுக்காக காத்திருந்தீங்கன்னா பைபிள் வாசித்துட்டே இருக்கலாம். ட்ரெயினுக்காக காத்திருந்தீங்கன்னா பைபிள் வாசித்துட்டே இருக்கலாம். ஹலோ, பிளேனுக்காக காத்திருந்தீங்கன்னா பைபிள் வாசித்துட்டேன்னு செய்யலாம் இருக்கலாம். கர்த்தர் ரொம்ப ஈஸியாக்கி கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்துல தியானமா இருந்து ஞானத்தை கண்டுபிடிக்கக்கூடிய பொறுப்பை கர்த்தர் நம்ம கையில் நினைச்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. ஞானம் எனக்கு இல்லையே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கர்த்தர்ட்ட போய் நம்ம சொல்ல முடியாது.
ஞானத்தை வேதத்துக்குள்ள வச்சு வேதத்தை உன் மடியில் அடிச்சிருக்கிறேன், தந்திருக்கிறேன். கவனியங்கள், நீதிமொழிகள் 3:13. நீதிமொழிகள் 3:13. ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பாக்கியவான்கள். கவனிங்க, கண்டடைகிற மனுஷன், சம்பாதிக்கிற மனுஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞானம் பழம் பழுத்து வாயில விழுற மாதிரி விழாது. அது அப்படியே வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளை நிரப்பாது. தேவனுடைய மக்களை கவனிங்க, ஞானத்தை கண்டடையணுமா, புத்திய சம்பாதிக்கணுமா? அப்படி சம்பாதிக்கிற மனிதர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? ஞானத்தை கண்டடைகிற மனுஷன், புத்தியை சம்பாதிக்கிற மனுஷன், இல்லையா? தேவனுடைய மக்களை கவனிங்க. இன்னைக்கு ஆவிக்குரிய மக்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஆசீர்வாதம் எப்படி வருது? ஆசீர்வாதத்துக்கு 7 நாள் உபவாசம் இருந்துக்கணும் பிரதர். 7 நாள் உபவாசம் இருந்து அழுது அழுது ஜெபம் பண்ணீங்கன்னா ஆசீர்வாதம் வந்துடும். நிறைய சர்ச்சில் எப்படி சொல்லி கொடுக்குறாங்க, கவனிங்க. ஆகவே 7 நாள் உபவாசம், கண்ணீர் ஜெபம் எல்லாம் பண்ணியாச்சு, பலமுறை பண்ணியாச்சு, இன்னும் ஆசீர்வாதம் வரல. ஏன் வரலன்னு யோசிக்கிறதே கிடையாது, மாத்தி யோசிக்கிறதே கிடையாது. வரலன்னாலும் அப்புறம் அடுத்து இன்னும் எத்தனை நாள், என்னைக்கு 7 நாள் உபவாசத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம், அப்படிதான் செய்யறாங்க, யோசிக்கிறாங்க. தேவனுடைய மக்களே, ஆசீர்வாதம் வெறும் உபவாசத்துக்குள்ள இல்ல, ஆசீர்வாதம் வெறும் ஜெபத்துக்குள்ள இல்ல, ஆசீர்வாதம் வெறும் கண்ணீருக்குள்ள இல்ல, ஆசீர்வாதம் ஞானத்தை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே இருக்கிறது. அந்த ஞானத்தை கர்த்தர் வார்த்தைக்குள்ள நினைச்சிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. இரவும் பகலும் தியானமா இருந்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்கிற அருமையான ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வீர்களானால் நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். சில ஆட்கள் யோசிக்கிறாங்க, பாஸ்டர் சாலமன் மாதிரி இருந்தா நல்லா இருக்குமே. நல்லா தான் இருக்கும், ஆனா இது ஒரு நாள்ல வரல. பாருங்க, இது நான் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டனோ அன்னைக்கு ஆரம்பிச்சிட்டேன். வேதத்தில் தியானமா இருக்கிறத பாருங்க, என்னுடைய வாடிக்கையா அதை கொள்ள ஆரம்பிச்சிட்டேன். ஊழியத்துக்கு வந்த பிறகு ரொம்ப அதிகம். அருமையானவர்களே, வேதத்தில் தியானமா இருந்து எத்தனாவது பைபிள்னு எனக்கே தெரியல. ஆனால் என் பைபிளை பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். லைட்டில் தெரியுதானு தெரியல, இல்லை மஞ்சள் கோடு சிவப்பு கோடு பாருங்க போட்டு பாருங்க, அண்டர்லைன் பண்ணி சத்தியங்களை எடுத்து உள்ள வச்சு ஞான வெளிப்படுத்தல்கள் அருமையானவர்களே உண்டானதுனாலே இன்னைக்கு நான் சொல்கிறேன், என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவர், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கவனிங்க, என்னை பார்த்து சிலர் பொறாமப்படலாம், ஆனா என் உயர்வை யாரும் தடுக்க முடியாது. ஹலோ, இருக்கிறீங்களா? உங்களுக்கும் அப்படிதான். ஞானத்தை கண்டுபிடிச்சு அதன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுவீர்களானால் மக்கள் உங்களை பார்த்து பொறாமப்படலாம், ஆனா உங்க உயர்வை யாரும் என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. அருமையானவர்களே, சிலர் இதை என்ன செய்யறாங்க, பக்தி புஸ்தகம்னு யோசிக்கிறாங்க. இது வாசிச்ச ரொம்ப போரா இருக்குதுன்னு யோசிக்கிறாங்க. ஐயோ பாவம். நான் 9ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கும்போது எங்க வீட்டுக்கு ஒரு பாட்டியம்மா வந்துச்சு. அந்த பாட்டியம்மா பாருங்க, அது கிறிஸ்தவ பாட்டியம்மா, ஆனா பைபிள் மேல எந்த ஒரு நாட்டமும் கிடையாது. யோசித்து பாருங்க, சிலர் இப்ப இப்படியே இருக்கிறாங்க, மரம் மண்ணு கல்லு மாதிரி கர்த்தர் மேல எந்த ஒரு நாட்டமும் இல்லாத, வாஞ்சையும் இல்லாத ஆட்களா இருக்கிறாங்க. வசனத்தின் மேல எந்த நாட்டமும் இல்லாத ஆட்களா இருக்கிறாங்க. ஆனா இங்க இருக்கிற நீங்க எல்லாம் பாக்கியவான்கள், கர்த்தருடைய வார்த்தையின் மேல வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். கர்த்தருடைய வார்த்தையின் மேல பாருங்க ஆர்வமுள்ளவர்களா இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார் நான் சொல்லுகிறேன். பாருங்க, இந்த பாட்டியம்மா அது எங்க வீட்டுக்கு வந்துடுச்சு. பாருங்க, நான் 9ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கிறேன். அப்ப அந்த பாட்டியம்மா சொல்லுது, தம்பி எனக்கு ஏதாவது கதை புஸ்தகம் வாங்கிட்டு வா, எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லுது. நான் 9ஆம் கிளாஸ் படிச்சுக்கிறேன், எனக்கு என்ன தெரியும்?
பாருங்க, நான் போய் எனக்கு தெரிஞ்ச கதை புஸ்தகங்களை வாங்கி கொண்டாந்து கொடுத்தேன். உடனே அந்த பாட்டியம்மா பாருங்க அந்த கதை புஸ்தகங்களை அப்படி பரட்டி பார்த்துட்டு, தம்பி இது சாதாரண கதை புஸ்தகமா இருக்குதுப்பா, நீ இன்னொரு வாட்டி போய் துப்பறியும் கதை புஸ்தகங்களை வாங்கிட்டு வானாரு ஏன்னு சொல்றாங்க அந்த அம்மா. சாக போற பாட்டிக்கு எது மேல நாட்டம் பாருங்க, துப்பறியும் கதை மேல நாட்டம். அருமையானவர்களே, வாலிபர்களும் வயோதிபர்களும் கர்த்தருடைய வார்த்தையை விட்டுட்டு கட்டுக்கதைகளுக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கும் போது, அருமையானவர்களே, சத்தியத்துக்கு நேராக திரும்புகிற தேவனுடைய மக்கள் மகா பெரிய பாக்கியவான்கள். ஏன்னா சத்தியத்தில் தியானமா இருந்தா ஞானம் என்கிற பொக்கிஷத்தை என்ன செய்யலாம், கண்டடையலாம். ஞானம் அருமையானவர்களே உங்களையும் உங்க குடும்பத்தையும் உங்களுடைய சந்ததியையும் நித்தியமாய் ஆசீர்வதிக்கும். ஞானத்துக்குள்ளே அருமையானவர்களே ஆசீர்வதிக்கக்கூடிய தேவனுடைய பலன் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ உபாகமத்தின் புஸ்தகத்துக்கு போங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4 இருந்து வாசிக்கிறேன். ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்ட நீங்கள் எல்லாரும் இந்நாள் வரைக்கும் எப்படி இருக்கிறீங்க, உயிரோடு இருக்கிறீங்க. கீழே உள்ள வசனங்களை வாசிக்க போறோம். இப்ப முதல்ல இந்த வசனத்தை வாசித்திருக்கிறேன், கவனிங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்ட நீங்கள் எல்லாரும் இந்நாள் வரைக்கும் எப்படி இருக்கிறீங்க, உயிரோடு இருக்கிறீங்க. சரியான மொழிபெயர்ப்பு, தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்ட நீங்கள் பாருங்க வாழ்ந்திருக்கிறீர்கள். ஏன்னா தேவன் வாழ்வு கொடுக்கிற தேவன், தேவன் ஜீவாதிபதி. சிலர் என்கிட்ட வந்த உடனே புதுசா வர்றவங்க கேட்குறாங்க, உங்க சர்ச்சில் கல்ற தோட்டம் இருக்குது ஐயான்னு கேட்குறாங்க. நான் சொல்றேன், இது ஜீவ வார்த்தை ஆலயம். இங்க வந்து ஜீவ வார்த்தைகளை கேட்டீங்கன்னா அப்புறம் நீங்க சாகவே மாட்டீங்க. வயதாகி முதிர்ந்த பிறகு சாவை பற்றி யோசிக்கலாம். இப்போ நீங்க வாழ்றத பற்றி யோசிங்க, வாழுறதுக்கு திட்டம் போடுங்க என்றுதான் நான் சொல்லுகிறேன். ஏன்னா கர்த்தர் ஜீவாதிபதி, வாழ்வு கொடுக்கிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது சொன்னார், நானோ மனுஷருக்கு வாழ்வு கொடுக்கவும் அந்த வாழ்வு பரிபூர்ணப்படவும் வந்தேன். எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவோ எனக்கு வாழ்வு கொடுக்கவும் அந்த வாழ்வு பரிபூர்ணப்படவும் வந்தார். இன்னொரு முறை சொல்லுவோம், இயேசுவோ எனக்கு வாழ்வு கொடுக்கவும் அந்த வாழ்வு பரிபூர்ணப்படவும் வந்தார். நம்ம வாழ வைக்கிறதுக்காக வந்திருக்கிறார், பரிபூர்ணமாய் வாழ வைக்கிறதுக்காக இயேசு வந்திருக்கிறார். ஆகவே சாவுக்கு ஏதுவான திட்டங்களை போடவே கூடாது, வாழ்ந்திருக்கிற திட்டங்களை போடணும், அநேகரை வாழ வைக்கிற திட்டங்களை போடணும். கவனிங்க, தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்ட நீங்கள் எல்லாரும் இந்நாள் வரைக்கும் வாழ்ந்திருக்கிறீர்கள். இப்ப 5வது வசனம், நீங்கள் சுதந்திரத்துக் கொள்ளும்படி பிரவேசிக்கும் தேசத்தில் நீங்கள் கை கொள்ளும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கற்பித்தபடியே நான் உங்களுக்கு கட்டளைகளையும் நியாயங்களையும் போதித்தேன். என்ன சொல்லுகிறாரு? வசனங்களை கொடுத்தேன் அப்படிங்கிறாரு. அப்ப இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்வுக்கு ஆதாரம் என்ன? வசனம் இல்லையா? வார்த்தைகள் நம்மை வாழ வைக்கிறது, தேவனுடைய வார்த்தைகள் நம்மை வாழ வைக்கிறது. தேவனுடைய வார்த்தைகள் அருமையானவர்களை ஜீவனை பிறப்பிக்கிற விதைகளா இருக்கிறது. கவனிங்க, மாம்பழத்தை வாங்குறோம், கடிச்சு சாப்பிட்றோம், சாப்பிட்டுட்டு கொட்டையை தூர எறிஞ்சிட்டு நம்ம பாட்டில் போகிறோம் இல்லையா? இது வழக்கமாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் யோசித்து பாருங்க, கொஞ்சம் யோசிக்கணும். அந்த சாப்பிட்டு வெளியே எறியுமே கொட்டை, அந்த கொட்டைக்குள்ள எவ்வளோ ஆற்றல் இருக்கு தெரியுமா? உலகத்தையே மாந்தோப்பாக்கு ஆக்கக்கூடிய ஆற்றல் அந்த ஒரு மாங்கொட்டைக்குள்ள இருக்குது. யோசித்து பாருங்க. அதை புரிந்து கொள்கிறவர்கள் விதையை ரொம்ப மேன்மையா நினைக்கிறாங்க, விதைக்கிறத ரொம்ப மேன்மையா நினைக்கிறாங்க. அப்புறம் விதைக்கிறாங்க, அறுவடை வருகிறது, பாருங்க வாழ்க்கை செழிப்படைகிறது இல்லையா? தேவனுடைய வார்த்தை அழிவில்லாத வித்தாக இருக்கிறது.
தேவனுடைய வார்த்தைக்குள்ள தேவ ஜீவன் நிறைந்திருக்கிறது. அருமையானவர்களே, தேவனுடைய ஜீவன் அபரிமிதமான, தேவனுடைய வார்த்தை அபரிமிதமான ஜீவனை நமக்கு என்ன செய்கிறது? பிறப்பிக்கிறது. ஆகவே இந்த வார்த்தைகளை பாருங்க, உள்ளத்துக்குள்ள என்ன செய்யணும்? வைக்கணும். வாழ்ந்திருக்கிறீர்கள், ஏன்னா வார்த்தைகளை கொடுத்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்போ 6வது வசனம், ஆகையால் அவைகளை கை கொண்டு நடவுங்கள். எவைகளை கை கொண்டு நடவுங்கள்? கர்த்தருடைய வார்த்தையை கை கொண்டு நடவுங்கள். ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகவும் இதுவே உங்களுக்கு ஞானமும் விவேகமுமாயிருக்கும். அவர்கள் இந்த கட்டளைகளை எல்லாம் கேட்டு, இந்த பெரிய ஜாதியே, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, ஞானமும் விவேகம் உள்ள ஜனங்கள் என்பார்கள். அதாவது பாருங்க, பிரஜாதிகள்லாம் நம்ம தேவனுடைய வார்த்தையின்படி நடந்து வெற்றி பெறும்போது அவங்க நம்மளை பார்த்து சொல்லுவாங்களாம், தேவனுடைய கட்டளைகளை உடைய இந்த ஜனங்கள் தான் ஞானமும் விவேகமும் உள்ள ஜனங்கள்னு சொல்லுவாங்களாம். நம்ம ஆலயத்தை பற்றிய ஒரு சாட்சி இப்படி வழங்கணும். அந்த சர்ச்சா அங்கே போகிற ஜனங்கள்லாம் ரொம்ப ஞானமுள்ள ஜனங்கள், அங்கே போகிற ஜனங்கள்லாம் நல்ல வெற்றி பெறுகிற ஜனங்கள், அங்கே போகிற ஜனங்கள்லாம் வாழ்ந்திருக்கிற ஜனங்கள், அங்கே போகிற ஜனங்கள்லாம் மற்றவர்களை வாழ வைக்கிற ஜனங்கள். இருக்கிறீங்களா? அப்படிப்பட்ட சாட்சி வழங்கணுமா? ஆகவே அருமையானவர்களே, தேவன் அவருடைய வார்த்தைகளை நமக்கு ஞானமாயிருக்கும்படி அருளி செய்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தையை விட்டுட்டா ஞானத்துக்கு வேற வழியே கிடையாது. இப்போ பிசாசனுடைய வஞ்சகம் என்னன்னா, பல விதமான வார்த்தைக்கு எதிரான கருத்துக்களை அவன் பரப்புறான். பிசாசு உங்க சொந்தக்காரங்க மூலமா வார்த்தைக்கு விரோதமான ஆலோசனைகளை கொடுக்குறான். கூட வேலை பார்க்குறவங்க மூலமா வார்த்தைக்கு விரோதமான ஆலோசனைகளை கொடுக்குறான். கூட படிக்கிறவங்க மூலமா வார்த்தைக்கு விரோதமான கருத்துக்களை பரப்புறான். பிசாசு இந்த வேலையில தான் இருக்கிறான். நீங்க குடியிருக்கிற பகுதியில் பல காரியங்கள் மூலமாக அருமையானவர்களே வார்த்தைக்கு விரோதமான கருத்துக்களை பிசாசு பரப்புகிறான். இப்ப ஞானமுள்ள தேவனுடைய பிள்ளைகள் வார்த்தைக்கு எதிரான எந்த கருத்தையும் நான் செய்ய மாட்டேன், எடுக்க மாட்டேன். கர்த்தருடைய வார்த்தையை நான் பற்றி கொள்ள போகிறேன். இருக்கிறீங்களா? இருந்தவர் ஆமென் சொல்லுங்க. பாருங்க, சங்கீதக்காரன் ஆசீர்வதிக்கப்பட்டான்னு சொல்ல முடியாது. சங்கீதக்காரன் அருமையானவர்களே ஆச்சரியப்படுகிற விதத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டான் அப்படிங்கிறதா உண்மை இல்லையா? அவன் சாதாரண ஆட்டு மேய்ப்பனா இருந்த இருக்கிறது தாழ்வான ஒரு நிலைமையில இருந்து இருக்கிறதுல உயர்வான ஒரு நிலைமைக்கு, ராஜா என்கிற நிலைமைக்கு உயர்த்தப்பட்டான். அதுக்கு பிரதானமான காரணம் என்ன தெரியுமா? அவன் வார்த்தையை பற்றி கொள்கிற மனுஷன். கவனிங்க, இன்னைக்கும் எனக்கு உயர்வு வேணும் பாஸ்டர், கர்த்தர் உங்களுக்கு உயர்வு கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். அது வார்த்தைக்குள்ளே இருக்கிறது. வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா உயர முடியாது. ஆனா வார்த்தையை பற்றி கொள்வீர்களானால் உயர்வீர்கள். சங்கீதக்காரன் என்ன சொல்றான் பாருங்க, அதை மட்டும் பார்த்து முடிச்சிருவோம். 119ஆம் சங்கீதத்துக்கு போங்க. 119ஆம் சங்கீதம் 163வது வசனம் பாருங்க. பொய்யை பகைத்து அருவருக்கிறேன், உம்முடைய வேதத்தையோ நேசிக்கிறேன். அதாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு புறம்பான எல்லாமே பொய் தான். சிம்பிளான ஒரு உதாரணம் சொல்லவா? உங்க சரீரத்தில் சில பலவீனங்கள் இருந்துச்சுன்னா பிசாசு அது மூலமா பேசுறான். இந்த பலவீனம் இது நீங்காது, இது சுகமடையாது, இது வலுத்துக்கிட்டே போகும், நீ செத்து போயிடுவ அப்படின்னு பிசாசு பேசுறான் இல்லையா? நீங்க உடனே என்ன சொல்லணும்? பிசாசு, நீ பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிற, இந்த பலவீனம் வலுக்காது, இந்த பலவீனம் மாறி போயிடும். ஏன்னா என் தேவன் சொல்லி இருக்கிறார், இயேசுவின் காயங்களால் நீங்கள் சுகமானீர்கள். ஆண்ட்ரூ மேக்ன்ற ஒரு பிரசங்கியாரு பாருங்க, ஒரு டாக்டர்கிட்ட போயிருந்தாராம். கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் அவருக்கு, அதனால டாக்டர்கிட்ட போயிருந்தாராம். போடணுன்னே டாக்டர் செக் பண்ணாராம். செக் பண்ணிட்டு சொன்னாராம், பயங்கரமான வியாதி உனக்கு வந்திருக்குது, நீ செத்து போக போறேன்னு.
அவர் உடனே சொன்னாராம், இட்ஸ் த லை ஆஃப் த டெவில். இது பிசாசினுடைய பொய்யினாராம். டாக்டர் அதிர்ந்து போயிட்டாராம். நான் உன்னை ட்ரீட் பண்ண முடியாது, நீ போன்னு சொல்லிட்டாராம். இவர் எழும்பி வந்துட்டாராம். கடைசியில் அவர் சாகவே இல்லை. அதுக்கு பிறகு எத்தனையோ ஆண்டுகள் ஆயிடுச்சு, இன்னைக்கு நல்ல உயிரோட இருக்கிறாரு. வியாதி இருக்குது என்பது பிசாசினுடைய பொய். இயேசுவின் காயங்களால் சுகமானீர்கள் என்பதுதான் தேவனுடைய சத்தியம். எதை பற்றி கொள்ள போறீங்க பாருங்க. அவன் சொல்றான், பொய்யை வெறுத்து பகைத்து அருவருக்கிறேன், உம்முடைய வேதத்தையோ நேசிக்கிறேன். இன்னொரு வசனம் பாருங்க, சங்கீதம் 119 128 வசனம் பாருங்க. எல்லாவற்றை பற்றியும் நீர் அருளின எல்லா கட்டளைகளும் செம்மை என்று எண்ணி, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, சகல பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். அதாவது சங்கீதக்காரனை பொறுத்தளவுல என்னன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பான எல்லாமே பொய் தான். இன்னைக்கு மக்கள் பொய் அவ்வளவு இதா பேசுறாங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமான கருத்துக்களை அப்படி பேசுறாங்க. வேதம் சொல்லுறது, தேவன்மே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்று சொல்லுவோமாக. தேவன் சொல்றதுதான் சத்தியம். எத்தனை பேர் இருக்கிறீங்க? எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. தேவன் சொல்றதுதான் சத்தியம். அருமையானவர்களே, அதை பற்றி கொள்வீர்களானால் வெற்றி பெறுவீர்கள். ஏன்னா அதுதான் ஞானம். ஆகவே சங்கீதக்காரன் அவன் வெற்றி பெற்றது மட்டும் இல்ல, வசனத்தை பிடிச்சுக்கிட்டு அவன் வெற்றி பெற்றது மட்டுமல்ல, நமக்கும் என்ன ஆலோசனை சொல்லுகிறான்? துன்மார்க்கருடைய ஆலோசனைப்படி நடவாமலும், பாவியுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, எல்லாரும் சொல்லுவாங்க பிரியமாயிருந்து. நான் சொன்னேனே, அந்த பாட்டி மாதிரி இருக்கக்கூடாது. துப்பறியும் கதை வேண்டாம் வேண்டாம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வது எத்தனை வாய்க்கும்? எத்தனை வாய்க்கும்? எத்தனை வாய்க்கும்? எல்லாம் வாய்க்கும். எத்தனை பேர் கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறீங்க? எல்லாரும் சொல்லுவோம், நான் கர்த்தருடைய வேதத்திலே இரவும் பகலும் தியானமாயிருக்கிறேன். நான் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு என் காலத்தில் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பேன். நான் செய்வது எல்லாம் வாய்க்கும். இன்னொரு முறை சொல்லுவோம், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். இன்னொரு முறை சொல்லுவோம், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஏன்னா வார்த்தைங்கிற ஞானத்தின் அடிப்படையில் செஞ்சீங்கன்னா வெற்றி உங்களுடையது. ஜெயிக்கும்படியாக தேவனுடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறாரு. பிடிக்க போறேன். இன்னைக்கு என்னுடைய உள்ளத்தை நான் சொல்றேன், இன்னும் படிக்க போறேன், இதை இன்னும் ஆழமா படிக்க போறேன், இன்னும் சத்தியங்களை பிடிக்க போறேன். இந்த ஞானம் என்னை உயர்த்தும், என்னை வாழ வைக்கும். இருக்கிறீங்களா? எல்லாரும் தயவுசெய்து எழுந்து நிற்போம். தேங்க்யூ லார்ட். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்குள்ளே இருக்கிற தேவ ஞானத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, தேவ ஆவியானவர் இந்த ஞானத்தை நாங்கள் அறிந்து கொள்ள, இந்த ஞானத்தை உடையவர்களாயிருக்க, இந்த ஞானத்தின்படி நடக்க, வெற்றி பெற எல்லாருக்கும் உதவி செய்யும்படி கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தி சம்பாதிக்கிற மனுஷனும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று எழுதியிருக்கிறபடி நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாயிருக்க கர்த்தாவே, தேவ ஞானத்தை எங்களுக்கு இன்னும் அதிகமாய் அருளி செய்வீராக. அதை குறித்த வெளிப்பாட்டை எங்களுக்கு தாரும். தகப்பனே, விதமான செய்கிறீர், வெற்றியின் பாதையில் எங்களை நடத்துகிறீர், நல்ல மேய்ப்பராய் நீர் இருக்கிறீர், புல்லுள்ள இடங்களிலே எங்களை மேய்க்கிறீர், அமர்ந்த தண்ணீர் எண்டை கொண்டு போய் விடுகிறீர், நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் தொடரச் செய்கிறீர். அதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.